அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திருப்பதி போயிட்டு காளகஸ்தி போய் பரிகாரம் பண்ணலாமா, இல்லை காளகஸ்தி போயிட்டு ராகுகேது பரிகாரம் பண்ணிட்டு திருப்பதி போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நான் என்னோட அனுபவத்தில் நான் என்கிட்ட கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திருப்பதி போயிட்டு தான் காளகஸ்தி போயிட்டு வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிங்கிறது புண்ணிய ஸ்தலம், காளகஸ்திங்கிறது பரிகார ஸ்தலம். அதாவது நம்ம ஒரு பரிகாரம்னு பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் இருக்குது. இப்போ எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலுமே நம்ம கண்டிப்பாக வேறு யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. அதே மாதிரி வேறு கோவில்களுக்கும் போகக்கூடாது. நம்ம அப்படியே வீட்டுக்கு வர்றது தான் நல்லது. ஏன்னா நம்ம அந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கோம். அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு வீட்டுக்கு நம்ம குளிச்சுருவோம். குளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தோஷம் அதோடு நம்ம விட்டு போயிடும். அதனால் நம்ம குளிக்கும்போது அந்த தோஷம் அப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போய் தான் குளித்தோம் அப்படின்னா அதோட அந்த தோஷம் நம்ம விட்டு போயிடும். அதாவது நீருக்கு நம்ம தோஷத்தை கழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பொதுவாக நீர் நம்ம டெய்லியும் குளிக்கும்போது நம்ம அன்னன்னைக்கு ஏற்படக்கூடிய பீடைகள் நம்மை விட்டு போகுது. அதே மாதிரி இவ்வளோ பெரிய பரிகார ஸ்தலத்தில் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு குளிக்கிறது நல்லது. இப்போது நம்ம திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா புண்ணிய ஸ்தலத்துக்கு போகும்போது நமக்கு புண்ணியம் நிறையா ஏற்படும். அதாவது நம்ம புண்ணியம்னா நம்ம என்ன சொல்கிறது, செய்த பாவங்களில் குறைஞ்சு புண்ணியம் அந்த கர்மாவில் ஆட் ஆகும். புண்ணியம் ஆட் ஆகும். அதாவது எந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய கர்மா குறைந்து புண்ணியம் கண்டிப்பாக பல மடங்கு அதிகரிக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போது நம்ம இம்மிடியேட்டாக அந்த புண்ணியம் அதிகமாகிருச்சு, நம்ம மறுபடியும் வேறு ஏதாவது கோயிலுக்கு போகிறதுனாலையோ இல்லை யார் வீட்டுக்கு போகிறதுனாலையோ இல்லை நம்ம வேறு எங்கேயாவது போய் தங்குறதுனாலையோ அந்த புண்ணியம் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம கர்மாவில் ஆட் ஆன புண்ணியம் கண்டிப்பாக குறையவே குறையாது. அப்படி இருக்கும்போது திருப்பதி போயிட்டு மறுபடியும் காளகஸ்தி போய் பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நன்மை தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே புண்ணியத்தை நம்ம சேகரிச்சுட்டு வந்துட்டோம். மறுபடியும் பரிகார ஸ்தலத்துக்கு போய் பரிகாரம் பண்ணுறதுனால அந்த புண்ணியம் கண்டிப்பாக குறையாது. அதுவும் இல்லாமல் நம்ம தோஷத்தை கழிக்கும்போது இன்னுமே நம்ம புண்ணியம் இன்னுமே ஆட் ஆகும், தோஷம் குறையும். அப்போது இன்னுமே நமக்கு நல்லது தான் ஏற்படும். அப்படியே தோஷத்தை குறைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு நேரடியாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம தோஷமும் குறைஞ்சிரும், புண்ணியமும் கண்டிப்பாக அப்படியே இருக்கும். இப்போ நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். திருப்பதி போயிட்டு இங்கே போனால் புண்ணியம் குறைஞ்சிரும், இங்கே அதனால் நிறையா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நான் ஒரு சிலர் சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எந்த ஒரு தெய்வமுமே நம்மளை கண்டிப்பாக தண்டிக்காது. அதே மாதிரி நம்ம மனதார எந்த ஒரு பிரார்த்தனையும் வேண்டுதலும் நம்ம பரிகாரமும் செய்யும்போது அது கண்டிப்பாக 100க்கு 100 நல்லபடியாக நடக்கும். இப்போ நம்ம இப்படி போய் அப்படி போயிட்டோமே எந்த ஒரு மனசஞ்சலமும் தேவை கிடையாது. ஏன்னா திருப்பதியும் ஒரு நல்ல தெய்வம் தான், காளகஸ்தியும் நல்ல தெய்வம் தான். அங்கேயும் உங்களுக்கு புண்ணியம் தான் கிடைக்க போகுது. இப்போது இங்கே போய் அங்கே போய் அப்படின்னு மாறி மாறி கன்ஃபியூஸ் ஆகிறது கண்டிப்பாக ஒரு தேவையில்லாதது. நம்ம மனதார திருப்பதிக்கும் போயிட்டு காளகஸ்தியும் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தோஷம் குறையும், புண்ணியம் சேரும். ஆனால் திருப்பதி போயிட்டு காளகஸ்தி போயிட்டு வாங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. காளகஸ்தி போய் பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக வீட்டுக்கு வர்றது ரொம்பவுமே நல்லது. அப்படி ரொம்பவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சு அப்படின்னா காளகஸ்தி மட்டும் பரிகாரம் மட்டும் பண்ணிவிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது, ரொம்பவுமே சிறப்பு. ஏன் இப்படி திருப்பதிக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ காளகஸ்திக்கு பக்கத்துலேயே திருப்பதி இருக்கிறதுனால கண்டிப்பாக அவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணி போயிட்டு திருப்பதியை பார்க்காம வர்றது நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாகும். அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்காம வர்றது. அதனால தான் திருப்பதியை பார்த்துட்டு நீங்கள் காளகஸ்தி பண்ணிட்டு வந்துடுங்க. அதுதான் ப்ரொசீஜர். அது ரொம்பவுமே நல்லது. நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோவிலுக்கோ இல்லை அம்மன் கோவிலுக்கோ போகிறீங்க. போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு
கொஞ்ச நேரம் கோயில் பிரகாரத்தில் உட்காந்துட்டு அந்த கோவில் மண்டபத்தில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எந்திரிச்சு கடைசியாகத்தான் நவகிரகத்தை சுற்றிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி பார்க்காம போவோம். இப்படித்தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஸ்தலங்களுக்கே இப்படித்தான் நம்ம வந்து கும்பிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது பெரிய புண்ணிய ஸ்தலமான திருப்பதிக்கும் இந்த காளகஸ்திக்கும் போகும்போது திருப்பதிங்கிறது புண்ணிய ஸ்தலம். அங்கே நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இறுதியாக வரும்போது நம்ம வந்து இந்த ராகுகேது தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வர்றது இதுதான் சரியான முறை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குருநாதர்கள் சொல்லி கொடுத்ததும் இதுதான். இப்படி தான் திருப்பதி போய் தான் காளகஸ்தி போயிட்டு வரணும் அப்படின்ட்டு. என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி செஞ்சவங்க கண்டிப்பாக ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. எந்த ஒரு தப்பும் அவங்களுக்கு கிடையாது. ரொம்பவுமே லைஃப்பில் பெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தை நான் இதில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இப்படி தான் போயிட்டு வரணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துக்கள் கண்டிப்பாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய கருத்து கண்டிப்பாக இதுதான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.